விஜயாவுக்கு சுருதி வீட்ல போடுற சாப்பாடு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நல்லா வாய்க்கு ருசியா மீனா சமைச்சு போட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜயா மீனாவ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனாவ சமையல் விஷயத்துல ரொம்ப விஜயா மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுடுறாங்க. விஜயா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க சுருதியும் ரவியும் நான் ரெஸ்டாரண்ட்ட பாத்துக்கிறதுக்காக போகணும். கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே விஜயா என்ன பண்ணன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சுருதியோட அம்மா இருந்துகிட்டு இங்க வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காளா? அப்படியெல்லாம் விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா நேரா விஜய் கிட்ட போயிட்டு கோவிச்சுக்கிடாதீங்க சம்மந்தி. அதாவது இன்னைக்கு வீட்டில் வேலை பார்க்குறவ லீவ் போட்டுட்டா. அதனால பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் கழுவி வச்சு விட முடியுமா? நானே பண்ணிடுவேன் சம்மந்தி. ஆனால் எனக்கு கொஞ்சம் காலெல்லாம் வலிக்குது. ரொம்ப நேரம் நின்று பாத்திரம் விளக்க முடியலை. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுருதி அம்மா சொன்னதும் விஜயா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சம்மந்தி, நானே எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு விஜயா பாத்திரத்தெல்லாம் விளக்குறாங்க. ரூமையும் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இங்கே விஜயாவுக்கு சுருதியோட அம்மா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே இந்த நேரத்தில் சுருதியும் ரவியும் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த வேலையெல்லாம் விஜயா பார்க்குறத பார்த்துட்டு இங்கே ரவி அவங்க விஜயா கிட்ட போயிட்டு, என்னம்மா நீங்கள் போயிட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரவி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடா. சுருதியோட அம்மா ஏதாவது எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வேலை வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அழுகுறாங்க ரவி கிட்ட சொல்லி. உடனே சுருதியும் ரவியும் நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா நினச்சிட்டு இருக்க? அவங்க ரவியோட அம்மா, என்னுடைய அத்தை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள எதுக்கு வேலை வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே சுருதி கோவப்பட்டு பேசுகிறாங்க. உடனே ரவியும், சுருதி நான் அப்போவே சொன்னேன்ல, இங்கே வந்தால் நமக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தெரியுதா இந்த வீட்டில் நம்ம வந்து இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ரவி சொல்கிறாங்க. அம்மா என்ன இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தவங்களா? நீங்கள் இப்படி நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வாங்கம்மா இப்போவே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி விஜயாவும் கிளம்புறாங்க. உடனே சுருதியோட அம்மா இருந்துட்டு, மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ள வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அம்மா சொல்கிறாங்க. உடனே சுருதி நானும் கிளம்புறேன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு 3 பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே சுருதி அம்மா மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு தங்க வந்தாங்க, நானே எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.